உங்கள் அனைவரும் இந்த கார்னர்ஸ்டோன் லெசனிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாலிப பிள்ளைகள் அனைவரும் இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தின் பாடமோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரப்போகிறது. இந்த வார பாடத்தின் தலைப்பானது ஃபெய்த்ஃபுல் சோல்ஜர், விசுவாசம் உள்ள ஒரு படை வீரர்னு சொல்லலாம். இல்லை, இவரை வேதம் வர்ணிக்கிறது போல 100க்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோம ராஜ்யத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர்களுடைய போர் வீரர்களுடைய திறமையை பொறுத்து அவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான பதவி என்ன அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பதவி. இந்த பதவியை பெற்றுக்கொண்டவர்கள் உண்மையிலே திறமை வாய்ந்தவர்கள், நல்ல சண்டை போடக்கூடிய ஆட்கள், நல்ல நிறைய கலைகளை தெரிந்து வைத்து கொண்ட ஆட்கள். அப்போ அவரை குறித்த ஒரு பகுதியை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ரொம்ப அற்புதமான போதகர். அவர் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை என்ன பண்ணிட மாட்டார், விட்டுற மாட்டார். ஒரு சின்ன வாய்ப்புக்காக எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளிடம் பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு வாய்ப்பை கூட அவர் தவற விட்டது கிடையாது. ஒரு நாளில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கப்பர் நகும் அப்படிங்கிற ஊருக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவர்களுடைய திரளான ஜனங்கள் அவரை கூடி வந்துட்டு இருக்காங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ தூரத்துலேருந்து இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேகமாக ஓடி வர்றாரு. ஆண்டவரே அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வர்றாரு. இயேசுவானவர் நிற்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அப்போது இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவானவர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருமே இயேசுவானவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கு. அப்போ இந்த 100க்கு அதிபதியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஆண்டவரேன்னு சொல்லி ஓடி வந்ததுக்கு முன்னாடி எதுக்காக அவர் இயேசுவானவரை பார்த்தோன்னோ அப்படி ஓடி வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய வீட்டிலே அவருக்கு பிடித்தமான ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இயேசுவானவர் நோயாளிகளை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவருக்கு மனசில் ஒரு பெரிய விசுவாசம். என்ன அப்படின்னா, இயேசுவானவர்கிட்ட போனால் இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடனே இந்த 100க்கு அதிபதி கொஞ்சம் நல்ல மனுஷன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, யூதர்களுக்கு அநேக உதவிகள் செய்திருக்கிறார். அவங்க கேட்கும் போதெல்லாம் நிறைய உதவிகள், அவங்ககிட்ட ரொம்ப இரக்கமாக இருக்கும். பொதுவாக இந்த 100க்கு அதிபதி, அதாவது ரோம ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த யூதர்கள் கூட சரியாக ஒத்துப்போக. ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நிறைய நல்ல காரியங்கள் செய்திருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த வேதபாரகர்களை அழைத்து இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாரா, இயேசுவானவர் எப்படியாச்சும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், அவரால் மட்டும்தான் குணமாக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த செய்தியை கேட்ட உடனே நம்மளுடைய ஜீசஸ் டைம் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம்ல, இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வேகமாக இயேசுகிட்ட போயிட்டு நம்ம யூஸ்வலாக ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதாவது பில்டப் கொடுக்குறதுன்ட்டு. நம்ம ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது இவங்க இப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதி செய்த காரியங்கள் எல்லாம் இயேசுவானவரிடம் சொல்லி, அவர் நம்மளுக்கு ஆலயம் கட்டி தந்திருக்கிறாரு, நம்மளுக்கு இந்த காரியங்கள் செய்திருக்காரு, நம்மக்கிட்ட நல்லா பேசுவார் அப்படிலாம் சொல்லி அவரை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டு இயேசுவானவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தகுதி உள்ள ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லி முடிக்கிறாங்க. இயேசுவானவர் இதை கேட்டுட்டு சரி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். இயேசுவானவர் இந்த 100க்கு அதிபதியோடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செய்தியை அனுப்பி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்தேயுல எப்படி சொல்லியிருக்குன்னா, அவரே ஓடி வர்றார். ஓடி வந்து, ஆண்டவரே
இயேசுவானோட அட்டென்ஷன் இந்த நூற்றுக்கு அதிபதி மேலே போகுது. இந்த இதே சம்பவத்தை எழுதும் போது சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அவர் கூட போகலையா, வேலைக்காரன் அனுப்பி என்ன சொல்கிறாரா, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட பேசுறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு. அப்போ இதை பார்த்தோன்னே இயேசுவானவருக்கு இப்பேற்பட்ட தாழ்மையான ஒரு மனிதன். பரிசேயர்கள் வேதபாரர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் உதவி செய்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக, நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள், நீங்கள் உதவி செய்யலாம் தாராளமாக. ஆனால் இந்த மனுஷன் எப்படி இருந்தாரா, தாழ்மையாக, உங்களை சந்திக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. இயேசுவானவர் யார் என்று உண்மையாகவே அறிந்து கொண்ட இந்த நூற்றுக்கு அதிபதி. அடுத்து அவரே ஓடி வந்து என்ன சொல்கிறாரா, ஆண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு என்னுடைய வீடு தகுதியான இடம் அல்ல, பாவம் நிறைந்த இடம். நீங்கள் அந்த வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மையமான ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா இல்லையா ஆண்டவர் மேலே அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிப்பாங்க. முக்கியமாக வாலிப பிள்ளைகள், நீங்கள் முக்கியமான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது, என்ன படிப்பு படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், யாரை திருமணம் செய்யலாம், இப்படி பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய பருவத்தில் இருப்பீர்கள். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் இல்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய முடிவிலே நாம் சற்று தடுமாற்றம் அடைந்தவர்களாக கண்டிப்பாக இருப்போம். நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவானவருடைய வாழ்க்கையிலையும் அந்த விசுவாசம் அதிகமாக வெளிப்பட்டது. யார் மேலே அப்படின்னா பிதாவானவர் மேலே. அவர் மேலே இருக்க விசுவாசம் ரொம்ப, பிதாவானவர் கூட அவர் ரொம்ப நெருங்கின்றார். பிதாவானவர் சொல்கிற காரியம் மட்டும்தான் இயேசுவானவர் செஞ்சார். பிதாவானவர் சொல்கிற காரியம் மட்டும்தான் இயேசுவானவர் பேசினார். அப்பேற்பட்ட விசுவாசம் நிறைந்த இயேசுவானர் அவர் அடுத்தது எங்கே சாப்பிட போகிறோம், எங்கே தங்க போகிறோம், அதை பற்றிலாம் இயேசுவானர் கவலைப்படலை. ஏன்னா அவருடைய விசுவாசம் எல்லாம் என்னுடைய பிதாவாகிய தேவன் மேல் இருக்கிறது. அவர் எனக்கு அவருடைய காரியத்தை, அவருடைய பரலோகத்தின் உண்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன், எங்கேயாச்சும் ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணுவார். விசுவாசம். இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லைன்னா அது அதிகமாக வரும். இயேசுவானவர் அப்பப்போ இந்த மனிதர்களிடையே இப்பேற்பட்ட விசுவாசத்தை அப்பப்போ பார்ப்பார். பார்க்கும்போது அதை சுட்டி காட்டி சொல்லுவார் இயேசுவானவர். ஏன்னா அவருடைய வாழ்க்கை அந்த விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அதே மாதிரி யாரையாச்சும் பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அதை அவர் கோடிட்டு காட்டுவார். அதே மாதிரி தான் இந்த விசுவாசத்தை, நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்ட உடனே இயேசுவானவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஏன்னா அவருக்கு சீஷர்கள்ட்ட கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் பார்க்கல, வேத பாரகர்கிட்ட பார்க்கல, நல்ல வேதத்தை படிச்சிருந்தாங்க, பரிசேயர்கிட்ட பார்க்கல, யூதர்கள்கிட்ட பார்க்கல. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதியிடம் அவர் பார்த்தார். என்ன சொல்றார் அப்படின்னா, தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். இயேசுவானவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்பேற்பட்ட விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அதிகமாக நம்ம வேதம் சின்ன வயசுலேருந்து நிறையா தெரிஞ்சிருக்கணும், நம்ம ரெகுலராக ஆலயம் போயிருக்கணும். இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா கிடையாது பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசம் தான் நம்மளை நீதிமானாக்கும். அந்த இயேசுவானவருடைய காலத்தில் நிறைய பேர் நிறைய பைபிள் படிச்சிருந்தாங்க, நிறைய கொள்கைகள் வச்சுருந்தாங்க, தசம்பாகம் எல்லாரும் பார்க்கும்படியாக செலுத்தினார்கள். ஆனால் அவங்களுடைய இருதயம்
அதுதான் இயேசுவனர் சொல்கிறாரு, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில். அப்போ இன்டெரக்டாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதி கண்டிப்பாக பரலோகம் வருவார். ஏன்னா அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம். வந்து ஆபிரகாமோடையும் ஈசாக்கோடையும் யாக்கோபோடையும் உட்கார்ந்து அவர் பந்தி இருப்பார். இயேசுவானவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொன்னார்ல, இயேசுவானவர் சொன்னார், அந்த நிமிடமே அவருடைய வேலைக்காரன் சொஸ்தமானார். இந்த வார பாடத்திலே ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, விசுவாசம். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது. இன்னொரு முக்கியமான பாடம் ஜெபம். இந்த ரெண்டும் அந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது. விசுவாசம், ஜெபம், விசுவாசம், ஜெபம். பாடத்திலே ஒரு பகுதி அழகாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜெபம் வந்து ஒரு சாவி. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களின் பரலோகத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி. விசுவாசம் என்பது அந்த சாவியை பிடித்திருக்கிற கரம். Prayer is the key. Faith is the hand that is holding the key. விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த சாவி கீழே விழும். சாவி ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் அந்த சாவியை பிடித்திருக்கிற கரம் ரொம்ப முக்கியம். விசுவாசமும் ஜெபம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் மேல் அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்குதா? நம்ம யோசித்து பார்க்கலாம். இன்னொரு பாடமும் இருக்குது. இல்லை இந்த பரிசேயர்கள் மாதிரி, வேத பாரகர்கள் மாதிரி, வேதம் எனக்கு அதிகமாக தெரியும், நான் இத்தனை கொள்கைகள் வச்சுருக்கேன், இப்படி தசமாக வைக்கிறேன், இத்தனை தடவை நான் காணிக்க செலுத்துகிறேன், இப்படி நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு பெருமை பாராட்டி கொண்டு வெளி தோற்றமாக எல்லாம் செஞ்சுட்டு இருதயத்தில் ஜீரோவாக இருக்கிறோமா? யோசிப்பா. இந்த நேரத்துலையும் எனக்கு பிடித்தமான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். இந்த பாடல் போடப்படும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்கள் ஆண்டவரிடம் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறாரா அப்படின்னு யோசித்து பார்த்து அந்த அனுபவத்தை எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அவர் சொன்ன உடனே அதே நேரத்தில் அங்கே இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? குணமாகிறான். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம், அவர் ஆண்டவர் கேட்ட ஜெபம் ரெண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறீர்களா? ஜெபமும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம். எழுதுங்க, ஒரு அனுபவத்தை எழுதுங்க. உங்களுக்கான நேரம் இது. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுடைய விசுவாசம் நிறைந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் அளித்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அனுபவித்திருப்பீர்கள்.
இரண்டாவதாக, இந்த பாடத்தில் தன்னுடைய வேலைக்காரனுக்காக உதவி செய்ய துடித்து கொண்டிருந்த முதலாளி, நூற்றுக்கு அதிபதி. இன்னைக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தை சாராத யாருக்காவது என்றாவது ஏதாச்சும் உதவி செஞ்சிருக்கிறீங்களா? இரண்டாவது பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமேசிங் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை, பிரமிக்கத்தக்க கிருபை. பாத்திரமே அதுக்கு பாத்திரமாக இல்லாத எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய கிருபையை அப்படியே இலவசமாக தந்தார். நீங்கள் என்னைக்காச்சும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தை சாராத, நீங்கள் முன்பின் அறியாத யாருக்காவது என்றாவது ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது யாராவது முன்பின் தெரியாதவங்களுக்கு எந்திரிச்சு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உங்களுடைய உணவை கொடுத்துருக்கிறீர்களா? ரோட்டில் எத்தனையோ பேர் உங்களிடம் கையேந்துகிற ஒரு நிலைமை வந்திருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு உதவி யோசிக்காமல் உதவி பண்ணியிருக்கிறீங்களா? உங்களால் இயன்ற அளவுக்கு. நீ நிறையா கொடுக்கணும் உதவின்னு கிடையாது, உங்களால் இயன்ற அளவுக்கு. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே முன்பின் தெரியாத யாருக்காவது உதவி செய்திருக்கிறீர்களா? அது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்திருக்கிறது? அது அந்த நபருக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்திருக்கும் தெரியுமா? அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய ஒரு சந்தோஷத்தை அடைந்திருக்கவே மாட்டார்கள். இயேசுவானவர் இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு வியந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அப்படின்னா, 2வது முறை இயேசுவானவர் வரும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவாராம், நான் ஆஸ்பத்திரியில் சோகனமாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. தண்ணி இல்லாமல் இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஷாக். எப்போ ஆண்டவரே, எப்போ இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சோம்? உலகத்தில் இருக்க அந்த சிறியவர்களுக்கு யாருக்கு என்ன காரியம் செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்ச மாதிரி. இயேசுவானவர் இந்த விசுவாசத்தை கண்டு வியந்து போனார், ஆச்சரியப்பட்டு. அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்க எழுதுங்க. நாம் இந்த கார்னர்ஸ்டோன் லெசனை முடிவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு சாவி. ஆனால் அந்த சாவியை பிடித்திருக்கிற கை என்ன அப்படின்னா விசுவாசம். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பரலோகத்தின் அந்த ஒரு ஐஸ்வர்யத்தின் கதவை திறக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக இத்தகைய விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இத்தகைய விசுவாசம், உறுதியான விசுவாசம் நிறைந்த ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதில் உடனடியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே, அதுவும் முக்கியமாக இந்த வாலிப பிராயத்திலே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன காரியத்தை செய்ய போகிறேன், என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க போகிறேன், விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் பணிபுரிய போகிறேன், விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஆண்டவரே, யாரை எனக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கிறது, நான் எப்படி இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வர்றது? ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிற மாதிரி எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு கஷ்டமாக வருது, விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நடத்தி தருவார். உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தந்த உடனே நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. அந்த உதவியை, அந்த அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 2 காரியங்களையும் நாம் முக்கியமாக மனதில் வைத்து இந்த நாளின் பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எவ்வளவு முக்கியமான பாடத்தை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. அதோடு முக்கியமானது விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். ஆண்டவரே, அத்தகைய வாழ்க்கை வீரர்களாக, ஜெப வீரர்களாக நாங்கள் மாற கர்த்தர் கிருபை பாராட்டு. கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளை நாங்களே வைத்துக்கொண்டு சுயமாக இல்லாதபடி மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பண்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி முன்னாடி ஜெபிக்கிறோம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுக்கிற முக்கியமான முடிவுகளை எல்லாம் கர்த்தரோடு கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்க கிருபை தருங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை ஒரு இன்றியமையாத, விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தை இன்றியமையாத ஒன்றாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. மற்றவர்களுக்கு உதவுகிற பண்பை வளர்த்து கொள்ள, இந்த வாலிப பிராயத்திலே வளர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் முடிவுகளையும், அவர்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்காக துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்தித்து, கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து அவர்களை மறைத்து காத்து வழி நடத்துங்க. ஏற்றுக்கொள்ளுங்க. சபைக்கென்று, அவர்கள் உமக்கென்று எழுந்து நிற்கிற தூண்களாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.